சுவாமியே சரணமையப்பா. கார்த்திகையில் மாலையிட்டோம் சுவாமி ஐயப்பா. நாங்க கடும் விரதம் இருந்து வாரோம் சரணம் ஐயப்பா. நேர்த்தியாக நோன்பிருந்தோம் சுவாமி ஐயப்பா. ஐயா, நேர்த்தியாக நோன்பிருந்தோம் சுவாமி ஐயப்பா. எம்மை கீர்த்தியுடன் வாழ வைப்பாய் சரணமையப்பா. எம்மை கீர்த்தியுடன் வாழ வைப்பாய் சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 21ஆம் நாள் 6/12/2024 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. பொதுவாகவே இந்த வெள்ளிக்கிழமைகளிலே நாம் எல்லாம் ஆசாரசீலராக ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்வது. அவ்வாறு நமக்கு ஆலயத்துக்கு செல்ல முடியாவிட்டால் வீட்டிலே காலையும் மாலையும் வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு தீபங்கள் ஏற்றி வைத்து மலர்கள் பறித்து இறை பிரார்த்தனைகள் செய்து மங்கள ஸ்லோகங்களை ஸ்தோத்திரங்களை தேவார திருமுறைகளை பாராயணம் செய்கின்ற பொழுதிலும் நமக்கு எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகளும் கிடைக்கக்கூடியது. லக்ஷ்மி கடாட்சம் நிறைகின்ற வகையிலே இந்த வெள்ளிக்கிழமைகளே தீபங்களை ஏற்றி வைத்து பிரார்த்தனைகள் செய்து கொள்வது. லக்ஷ்மியுடைய அஷ்டகங்களை பாராயணம் செய்யலாம், சிவபுராணத்தை பாராயணம் செய்யலாம், கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம், ஐயப்பனுடைய கவசத்தை பாராயணம் செய்யலாம், அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்யலாம். எது எல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றையெல்லாம் பாராயணம் செய்து சில நிமிடங்கள் இறை பிரார்த்தனையிலே இருக்கின்ற பொழுது அந்த வீட்டிலே லக்ஷ்மி கடாட்சம் நிறையக்கூடியதாகவும் நாம் தொடங்குகின்ற ஒவ்வொரு காரியங்களும் நல்லபடியாக நிறைவேறுவதற்கு இறையாசியும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறான இந்த வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் புத்தள மாவட்டம் முந்தல் கருங்காலிச்சோலை ஸ்ரீ கல்யாண முருகன் தேவஸ்தானத்திலே 18 படிகளோடு கூடியதாகிய சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் பஞ்சகுண்ட பக்ஷ மகா யாகாரம்பம் இன்று இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவினுடைய வருகைக்காக வழிமீது விழிவைத்து காத்திருந்த பலர், அவர்களில் இறைவனால் தெரிவு செய்யப்பட்ட இறைவாக்கினர்கள் இந்த காத்திருக்கின்ற எதிர்பார்த்திருக்கின்ற நிலையை வலியுறுத்தி மக்களுடைய துன்பங்கள் தீருகின்ற பொழுது அவர்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய வருகையை சந்திப்பார்கள் என்ற நம்பிக்கையை கொடுத்திருந்தார்கள். இந்த இறைவாக்கினர்களுள் முதன்மையானவர் எசையா என்கின்ற இறைவாக்கினர். இவர் மீட்பருடைய யுகத்தை பற்றி ஏராளமான கனவுகளை கண்டிருக்கின்றார். அதை பற்றி அழகாக மிகவும் துல்லியமாக மக்கள் அடிமனதிலே நம்பக்கூடிய அளவிற்கு அவர் முன்னுரைக்கின்றவராக இந்த இயேசுவினுடைய மீட்பு காலத்தினுடைய அடையாளங்களை
அறிகுறிகளை தெளிவாக எடுத்து சொல்லியிருந்தார். அவற்றிலே ஒன்று, அந்த சமூகத்திலே மனிதர்கள் பார்வை இழந்தவர்களாக இருந்தார்கள். இழந்த பார்வையை அல்லது கிடைக்காத பார்வையை பெறுதல் என்பது அந்த காலத்திலே இயலாத ஒரு விடயமாக இருந்தது. அதனால் இயேசுவினுடைய வருகையின் பொழுது பிறக்கின்ற யுகத்திலே பார்வை இழந்தவர்கள் பார்வை பெறுவது என்பது ஆண்டவருடைய அருள் மக்கள் மத்தியிலே தங்கி இருக்கின்றது என்பதை தெளிவாக எடுத்து காட்டியது. இயேசு பல பார்வை இழந்தவர்களுக்கு பார்வை கொடுத்தார். 2 பார்வை இழந்தவர்கள் இயேசுவை அணுகிய பொழுது அவர்களுக்கு பார்வை கொடுக்கின்றார். என்னால் முடியும் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா என்று கேட்கின்றார். அதாவது இறைவனால் கூடும் முடியும் என்று நம்புகின்ற பொழுது நம்ப முடியாத அளவிற்கு எங்களுடைய வாழ்வில் அற்புதங்கள் புதுமைகள் ஆற்றப்படும். இந்நாட்களிலே பல விதமான முறையிலே நாங்கள் உடல் ரீதியாக பார்வை இழந்தவர்களாக மட்டுமல்ல, எங்களுடைய உள்ளங்கள் குருட்டுத்தனமாக மூட நம்பிக்கை கொள்ளுகின்றதாக பலவிதமான குருட்டுத்தன்மை வாழ்க்கைக்கு நாங்கள் இடம் கொடுக்கின்றோம். கண்ணிருந்தும் பார்க்க முடியாதவர்களாக, அடுத்தவர்களுடைய தேவைகளை உணராதவர்களாக, அடுத்தவர்கள் குற்றியராக இருக்கின்றார்கள் என்று நாங்கள் கண்ணோக்காமல், அல்லது எங்களுடைய சுய நிலையை அறிந்து கொள்ளக்கூடிய சுய அறிவு இல்லாதவர்களாக, எங்களுக்கு நாங்களே குருடர்களாக இருப்பது போல எங்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. இந்த திருவருகை காலத்திலே நாம் என்னென்ன ரீதியாக பார்வை இழந்தவர்களாக இருக்கின்றோம் என்று சிந்தித்து, இறைவனுடைய கரம் எங்களுடைய கண்களை தொட வேண்டும், கண்களை திறக்க வேண்டும். நாங்கள் வெளிச்சத்திலே வாழுகின்ற ஒளியின் மக்களாக திகழ வேண்டும் என்று இறைவனை பார்த்து இந்த நாளிலே அருள் வேண்டுவோமாக. ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஹீன். அன்புள்ள நேயர்களே, சகோதரர்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நமது நாள் உதயமாகின்ற போது நல்ல மனதுடையவர்களாக, நல்ல பண்பாடுள்ளவர்களாக நாம் நமது நாளை தொடங்கி வைக்க வேண்டும். இன்றைய நாளில் நான் உங்களுக்கு சொல்ல வருகின்ற ஒரு நற்செய்தி என்னவென்று சொன்னால், நாம் எப்பொழுதும் உண்மை பேசுகின்றவர்களாக இருக்க வேண்டும். உண்மையாளர்கள் எப்பொழுதும் சமுதாயத்திலே மேம்பட்டவர்களாக, கண்ணியமடைந்தவர்களாக இருப்பார்கள் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எல்லா சமயங்களும் உண்மை பேசுதல் என்பதை வலியுறுத்துகின்றனவாக இருக்கின்றன என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையிலே இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்வதானால், நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், உமக்கு பாதகம் ஏற்பட்டாலும் கூட நீ உண்மையே உரைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களால் பயிற்சி அளிக்கப்பட்ட தோழர்கள் அனைவரும் உண்மை பேசுகின்றவர்களாக இருந்தார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்கின்றது. அது மாத்திரமல்ல, உண்மை பேசியதால் அந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் நாம் வரலாறுகளிலே காணக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். திருமறை குர்ஆனும் கூட வக்கூனு மஅஸ் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களோடு இருங்கள் என்று சொல்லுகின்றது. அதனால் நமது பிள்ளைகளை நாம் சிறு பருவத்திலிருந்து வளர்த்திருக்கும் போது, பயிற்சி கொடுக்கின்ற போது, அவர்கள் உண்மை உரைக்கின்றவர்களாக இருக்கக்கூடியவர்களாகவே அவர்களுக்கு நாம் பயிற்சி கொடுக்க வேண்டும். நாம் எந்த காரணம் கொண்டும் நமது பிள்ளைகள்
உண்மைக்கு மாறான இந்த செய்திகளையும் பேசுகின்றவர்களாக இருக்கக்கூடாது. அதனால் சமுதாயத்திலே உயர்வும் கண்ணியமும் மேம்பாடும் நமக்கு உண்மை பேசுதலை கொண்டு ஏற்படுகின்றது என்பதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். உண்மை பேசுவதால் சமுதாயத்திலே அமைதியும் சமாதானமும் நல்லுறவும் ஏற்படும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அத்தகைய சமுதாயத்தவர்களாக நம் அனைவரையும் வல்ல இறைவன் ஆக்கி அருள்வானாக. ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.